கருவாட்டு குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன், தக்காளி, கருவாடு, பெருங்காயம், பூண்டு, வெங்காயம், மொச்சக்கொட்டை, பாருங்க காய், எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். மிளகு 2 போடுவோம் நான். நீங்கள் தேவைன்னா போட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து நான் கூழ் ஊற்ற போகிறேன், அதனால கருவேப்பிலை குழம்பு வைக்கிறேன், அதனால நிறைய செய்கிறேன். பூண்டு நசுக்கிக்கலாம். கொஞ்சம் நசுக்கி போகலாம், கொஞ்சம் முழுசாக போட்டுக்கலாம், அதான் நல்லாயிருக்கும். பாருங்க, நசுக்கி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இதெல்லாம் வாசனையாக இருக்கும். வெங்காயம் வதக்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி அரைச்சி போடுவேன், சீக்கிரமாக வேலை ஆகிடும், அதனால தக்காளி அரைச்சி போட்டுக்குவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன குழம்பு வச்சாலும் அரைச்சி போட்டுருவேன். அரைச்சினா ரொம்ப நைஸாக இல்லை, இதை பாருங்க, அப்படியே ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும், அப்புறம் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இந்த கல் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. பாருங்க, தக்காளியில் நல்லா வதக்கி வச்சு இப்போ காய் போட்டுக்கலாம். பாருங்க, சாமி படைக்கிறதுனால நிறையா காய் போட்டு எல்லா காயும் கலந்து போட்டிருக்கேன். சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு ஆள் கொஞ்சம் தான் வரணும். காய், மஞ்சள் போட்டுக்கலாம். கூட பெருங்காயமும் போட்டுடலாம். போட்டு காயை கூட நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயம் ஏன் போடுறேன்னா, காய்ங்க எல்லாத்துலேயும் வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது, அதனால பெருங்காயம் போடுறோம். மொச்சக்கொட்டையை போட்டுடலாம். பாருங்க, மொச்சக்கொட்டை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மொச்சக்கொட்டையை போட்டு கருவாடையும் போட்டுடலாம். அதில் பாருங்க, வாவ் வாவ், குண்டா நிறையா இருக்குது காய், கிண்டவே முடியல. தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், காரம் வேணும். நான் நிறையா செய்கிறேன்றதுனால வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, உப்பும் போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். இது வந்து டேஸ்ட்லாம் பார்க்க முடியாது, சாமிக்கு செய்யறதுனால கரெக்டாக வந்துடும். எப்போதுமே நான் டேஸ்ட்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் கரெக்டாக வந்துடும். இதையும் பார்க்கலாம் எப்படி வருது. பாருங்க, கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
லெக்லாம் சேர்த்த மாதிரி இது